மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெசன்ட் நகர் அந்தோனி அவர்கள் தலைவர் திருமாவளவனுடைய பிறந்த நாளை ஒரு மாத காலம் தொடர்ந்து நடத்தி சாதனை படைத்தவர். அப்படிப்பட்டவர் ஏதோ அரசியல்வாதிகளை அழைத்து நடத்தாமல் குடும்பப்பாங்கான திரைப்படங்களை வழங்கி மக்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற இயக்குனர் மரியாதைக்குரிய விக்ரமன் அவர்களை அழைத்து இங்கே அன்னை உள்ள முதியோர்களுக்கு சேலைகளையும் உணவையும் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். விக்ரமனை பொறுத்தவரை யார் அழைத்தாலும் வந்துவிடக்கூடியவர் அல்ல. அவர் மிகவும் ஒரு பிஸியான இயக்குனர். அப்படிப்பட்ட இயக்குனர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார் என்று சொன்னால் தொல் திருமாவளவன் மீது எந்த அளவுக்கு அவருக்கு பற்றும் பாசமும் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே தான் மரியாதைக்குரிய விக்ரமன் ஐயா அவர்கள் அன்னை உள்ள முதியோர்களுக்கு வந்திருக்கிறார். இந்த இல்லம் கடந்த 13 ஆண்டுகளாக ஆதரவற்ற அன்னையரை கொண்டு இலவசமாக நடத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளுடைய எந்த விதமான உதவியையும் பெறாமல் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி அந்தோனி ராஜை போன்றவர்கள் அடிக்கடி இந்த இல்லத்திற்கு வருகை தந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய இயக்குனர் விக்ரமன் அவர்கள் வருகை தந்ததன் மூலம் இயக்கத்திற்கு நம்முடைய இல்லத்திற்கு ஒரு பெருமை, ஒரு அங்கீகாரம் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே ஐயா விக்ரமன் அவர்களை அன்னை உள்ளத்தின் சார்பிலேயும் மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டும் வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்று அவரை உரையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி நண்பர் பெசன்ட் நகர் ஆண்டனி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். இது ஆதரவற்ற முதியோர் இல்லம். இது நடத்துகிற நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நான் அதை கருதுகிறேன். உண்மையிலேயே இந்த ஒரு அருமையான விஷயத்தை முன்னெடுத்து சென்ற அனைவருக்கும், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ஐ வெரி ஹாப்பி டுடே. பல நிகழ்ச்சிகளை நான் கலந்துட்டு இருக்கேன். திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளையும், தமிழ் சார்ந்த பல நிகழ்ச்சிகள், பல போராட்டங்களை கலந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மன நிறைவை தருது. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஊடகங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது மேகதாது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் அழைங்க, நான் நிச்சயமாக நான் வருவேன். நான் மட்டுமில்லை, என் சார்ந்த சகோதர திரைப்படத்துறையும் என்னால் முடிந்த அளவுக்கு அழைத்து வந்து இப்படி நாங்கள் தான் காவேரிக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் இலங்கை தமிழர்களுக்காக ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். இப்படி பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். அதிலெல்லாம் நான் இருந்திருக்கேன் பொறுப்பில். அதனால் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்து சென்றால் நாங்கள் பின்னால் வணிக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இல்லை அதெல்லாம் வேண்டாம். இல்லை என்னங்க, இல்லை முதல்வர் நிலைப்பாட்டை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அவர் தான் அதை சொல்லணும். இல்லை படம் பண்ணி அது வேறு, திரைப்படத்துறை வேறு, அரசியல் வேறு. அதாவது திரைப்படத்துறையில் அப்போ அவர் அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கிறார். இன்றைக்கி அரசியலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் கட்சி நடத்தி இன்றைக்கி அவர் எக்ஸலண்ட்டாக ஆட்சி நடத்திட்டு இருக்கார். அதனால் அதை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது. அவருடைய திரைப்படத்துறையை பற்றி சொன்னீங்கன்னா இன்றைக்கும் அவர் வசூல் ரீதியில் நம்பர் 1 தான் இருக்கார். அவருடைய ஜனநாயகன் அதுக்கு ஒரு உதாரணம். நன்றி. சொல்ல முடியல, என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியல. ரொம்ப நல்ல விஷயத்தை முன்னெடுத்து இருக்கிறார் அந்தோனி அவர்கள். எழுச்சி தமிழர்களுக்கு எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே தெரியும். தமிழுக்காக இன்றைக்கும் குரல் கொடுத்துருக்கிற ஒரு உன்னதமான ஒழுக்க தலைவர் அவர். அவருடைய பிறந்தநாள் நல்ல பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்ற வகையில் இந்த மாதிரி ஆதரவு முதியோர்கள் இதெல்லாம் உதவி செய்யணுன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்னையும் அழைச்சதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி இங்கே வந்ததுனால நான் சொல்கிறேன், இனிமேல் என் குடும்பம் சம்பந்தப்பட்ட, அதாவது என் பிறந்தநாளோ, என் மகன் பிறந்தநாளோ, என் மனைவி பிறந்தநாளோ உட்பட்ட எல்லா நல்ல நிகழ்ச்சிகளையும் இந்த முதியோர்களுக்கு
நிகழ்ச்சி உங்களோட இன்னைக்கு அந்தோணி எப்படி பகிர்ந்துக்கிறாரோ அதே மாதிரி நானும் பகிர்ந்துட்டு என்னால் முடிஞ்ச என்ன உதவி செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு இதில் உறுதி அளிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நண்பர் அந்தோணி அவர்களுக்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இயக்குனர் விக்ரமன் ஐயா அவர்கள் என்னுடைய குடும்பத்து நிகழ்ச்சிகளில் எதுவாக இருந்தாலும் அன்னை உள்ளத்திற்கு வந்து கொண்டாடுவேன் என்று சொல்லியிருப்பதற்காக அவரை போன்ற மனிதநேயம் மிக்கவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் மழை பொழிகிறது. எனவே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். இறைவன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மென்மேலும் உயர்வை தர வேண்டும் என்று நீங்கள்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணீங்க. பிறந்த நாள் காணுகின்ற தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.